பாப்பா இருபடி சமன்பாடு கேள்வி ஒன்று எப்படி உருவாக்குறது? உங்களுக்கு தந்திருக்க ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 20 சென்டிமீட்டரும் பரப்பளவு 28 சென்டிமீட்டர் வர்க்கமும் ஆகும். செவ்வகத்தின் அகலத்தை x சென்டிமீட்டர் என கொண்டு எக்ஸினால் இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் மறை 10x நேர் 28 சமன் 0 திருப்தியாக்கப்படுகின்றது என காட்டுது. இந்த மாதிரி கேள்வி ஒன்று வரக்குள்ள பெஸ்ட் கவனிங்க. செவ்வகத்தின் சுற்றளவு தந்திருக்கு. அப்ப நம்ம ஒரு தொடர்பு ஒன்று எடுத்துக்கணும். அப்போ ஒரு செவ்வகம் வரைகிறோம். செவ்வகத்தின் சுற்றளவு 20 சென்டிமீட்டர். ஒரு நீளத்தையும் ஒரு அகலத்தையும் கூட்டினா எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்க்கணும். செவ்வகத்தின் சுற்றளவு வந்து 20 இருந்தா ஒரு நீளம் ஒரு அகலம், அதே மாதிரி இன்னொரு நீளம் இன்னொரு அகலம் இருக்கு. ரெண்டையும் பாத்தீங்கன்னா எப்படி, இது ஒரு எல் ஷேப், அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளது ஒரு எல் ஷேப். அப்ப ரெண்டு எல்லையும் கூட்டினா 20 கிடைக்குது. ஆகவே ஒரு எல் வந்து 10. அப்ப இதுல இருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். ஒரு நீளத்தையும் அகலத்தையும் கூட்டினா செவ்வகத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கிற விட வந்து 10 சென்டிமீட்டர். 10ங்கிற ஒரு தொடர்பை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம பார்ப்போம் அதுல அகலம் வந்து எவ்வளவு. நான் உதாரணம் சொல்றேன், நீளத்தையும் அகலத்தையும் கூட்டினா 10ங்கிற விடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நீளம் அகலம் கூட்டினா 10. அதுல பாப்போம் அகலம் வந்து 2 சென்டிமீட்டர். நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஆனா 2 இல்ல, 2 சென்டிமீட்டரா இருந்தா நீளம் எவ்வளவுன்னு கேட்டா நீங்க எவ்வளவு விட சொல்லுவீங்க? நீளத்தை அகலத்தையும் கூட்டினா 10, அகலம் 2 இருந்தா நீளம் எவ்வளவுன்னு கேட்டா 10ல இருந்து 2 கழிக்கிறீங்க, விட 8ன்னு கிடைக்கும். 10ல இருந்து என்ன செய்யணும்? 2 கழிக்கணும். இதே அகலம் இந்த இடம் 3 இருந்தா நீங்க என்ன செய்யணும்? 10ல இருந்து 3 கழிக்கணும். இதே அகலம் 4 இருந்தா 10ல இருந்து 4 கழிக்கணும். ஆனா நமக்கு வந்து 2, 3, 4 தரல. உங்களுக்கு சொல்லியிருக்க அகலத்தை என்னன்னு எடுக்க சொல்லி எக்ஸ் சென்டிமீட்டர். எக்ஸா இருந்தா நீளம் எவ்வளவு? 10ல இருந்து எக்ஸ கழிக்கணும். ஆகவே கழிக்க முடியாதது கோவை ஒன்று உருவாகும், 10 மறை எக்ஸ். அப்ப செவ்வகத்தின் நீளம் சரி, அகலம் சரி. அப்ப நீளத்தை அகலத்தை வச்சு தொடர்பு எடுத்துட்டோம் நம்ம. அப்ப கவனிங்க என்ன செய்ய போறோம். இப்ப நீளம் அகலம் தெரியும். அடுத்து தந்திருக்க விடத்தான் முக்கியமான விட 28 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவு. பரப்பளவுக்கு பதிலாக 28 சென்டிமீட்டர் வர்க்கத்தை எழுதுறோம். ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலம் பரப்பளவு மூன்றுக்கு இடையில உள்ள தொடர்பை நீங்க எழுதுங்க. அப்ப நான் எழுதுறேன், செவ்வகத்தின் நீளம் 10 மறை எக்ஸ், அகலம் எக்ஸா இருந்தா நான் எக்ஸ பெருக்கிறேன் 10 மறை எக்ஸால. நீளம் அகலம் ரெண்டையும் பெருக்குனா கிடைக்கிற விட பரப்பளவு 28. அடைப்பை நீக்க தெரியும், அடைப்பை நீக்குங்க. எக்ஸ 10ஆல பெருக்குங்க, 10 எக்ஸ் மறை எக்ஸ் எக்ஸால பெருக்கணும், எக்ஸ் இருக்கும் சமன் 28. இப்ப ஆர்டர் படி எழுதுறேன். இந்த சமனை நான் இந்த இடத்துல எழுதுறேன். முன்னுக்கு மறை எக்ஸ் இருக்கும், வலப்பக்கம் வந்தா நேர் எக்ஸ் இருக்கும். கூட்டல் கழித்தல குறியீட மாத்தணும். நேர் 10x, வலப்பக்கம் வந்தா மறை 10x. 28 அதே வலப்பக்கம் இருக்கு, 28ல இருந்து குறியீட மாத்தாதீங்க, அது அப்படியே பார்த்து எழுதுங்க. நேர் 28 சமன் 0. அப்ப ஆர்டர் படி அழகா எழுதணுமா இருந்தா எக்ஸ் இருக்கும் மறை 10x நேர் 28 சமன் 0. நான் இந்த பக்கம் எழுதி விடுறேன், சமன் 0. 0 எங்க கொண்டு எழுதினாலும் 0க்கு வந்து குறியீடு இல்லை, எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்குங்க.